நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் இலை அடா இல்லாட்டி இலை அப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம ஊர் ஸ்டைலில் சொன்னால் இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இந்த கொழுக்கட்டை செய்ய முதல்ல ஒரு அரை மூடி தேங்காவை தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறதுக்காக நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் இல்லாட்டி சீனி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா கனிஞ்ச பழமாக மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது வதங்கிட்டுருக்கிற தேங்காய் வெல்லத்து கூட இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா பழம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போது நான் அதை ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் பச்சரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு இல்லாட்டி பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை எடுத்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலையில் ஒரு இலை எடுத்துக்கணும். இலையில் இந்த மாதிரி தோசை தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு சைடு மட்டும் பூரணத்தை வச்சுக்கலாம். அடுத்ததில் நான் தெளிவாக காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி ஏச்சிட்டு ஒரு பக்கம் பூரணத்தை வச்சுக்கணும். ஒரு பக்கம் அப்படியே பாதியாக மடக்கிடணும். அந்த எண்டும் சேர்கிற மாதிரி மடக்கிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி மடக்கிட்டாக்க இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இந்த ஸ்டீமரில் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிட்றேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வாழை இலையில் தான் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவில் இப்படி தான் பண்ணுறாங்க. அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவை கெட்டியாக வச்சு தட்டி கூட அடை மாதிரி தட்டிட்டு கூட பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டீமரில் வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. ரெண்டுமே வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெறும் தேங்காயை வச்சு கூட சேர்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீம் பண்ணி எடுத்ததுனால ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.